அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆழமான மன அமைதியை பெற்று மன நிம்மதியுடன் வாழ எளிமையான இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மன நிம்மதியை தரக்கூடிய இந்த மந்திர சொற்களை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் அனைத்து விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ஆழமான மன அமைதியை நம்மால் பெற முடியும். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க நிறைய பேர் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று, மன அமைதியுடன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 2 வார்த்தைகளை கரெக்டா நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரே வாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். பொதுவாகவே மன அழுத்தம், மனதில் நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருந்தாலே அது உடலையும் பாதிக்கும். மனம் பலமாக இருந்தால் அது உடலிற்கும் பலத்தை சேர்க்கும். மனது கவலையுடன் சோர்வாக இருந்தால் நமக்கு பசி கூட எடுக்காது. மனதிற்கும் உடலிற்கும் அந்த அளவிற்கு தொடர்புகள் இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கவலைகள், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நாள் முழுவதும் அந்த கஷ்டத்தை மனதிலேயே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய ஆழ்மனமும் கெட்டுவிடும். சோ எந்த விதமான கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை பற்றி தான் நம்ம அதிகமாக சிந்திக்கணும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இதை ஒரு ரகசியம்னு கூட நம்ம சொல்லலாம். மனதில் எந்த அளவிற்கு கவலைகள், துன்பங்கள் இருந்தாலும் அதை பகல் பொழுதில் நாம் நினைக்கும் பொழுது கூட அந்த அளவிற்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி உணர்வு பூர்வமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம படுத்துட்டோம்னா நம்முடைய ஆழ்மனதில் கஷ்டம், துன்பம் போன்ற உணர்வுகள் ஆழமாக பதியும். எப்பவுமே நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய விஷயங்கள் தாங்க நம் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களாகவும் சூழ்நிலைகளாகவும் அமையும். சோ எந்த டைம்ல நீங்க தூங்க போனாலும் சரி அல்லது தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள், இந்த 2 நேரத்திலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், சோகங்கள், வருத்தங்கள்னு எந்த விதமான நெகட்டிவான விஷயத்தை பற்றியும் உணர்வு பூர்வமாக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதே போல உங்களுக்கு யார் மேலேயாவது கோபங்கள் இருந்தால் கூட தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த கோபத்தை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்திக்கிட்டே நீங்க தூங்கிடாதீங்க. தொடர்ந்து இதை நீங்க செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை தான் ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ நீங்க தினமும் தூங்க போகும் நேரத்தில் எந்த அளவிற்கு பாசிட்டிவான, உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய விஷயத்தை நினைச்சுக்கிட்டே நீங்க படுக்கிறீங்களோ தினம் தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், தீர்க்க முடியாத துன்பங்கள் இருந்தாலும் மேஜிக் போல
அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். இது மிகப்பெரிய ரகசியம். சோ எந்த நேரத்துல நீங்க தூங்க போனாலும் சரி, கவலைகள் கஷ்டத்துடன் தூங்க போகாதீங்க. அதற்கு மாறாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அல்லது நீங்க விருப்பப்படும் விஷயம் நடந்துட்டா நீங்க எந்த அளவிற்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையோட, அந்த கற்பனையோட அப்படியே நீங்க படுத்து தூங்கிடுங்க. இது போல குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு தினமும் நைட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமான உணர்வு நிலையோட படுத்து தூங்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். அதே போல பேரண்ட்ஸா நீங்க இருக்கீங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பசங்க கிட்ட குடும்பத்தில் இருக்கும் ஏழ்மையை பற்றி, வறுமையை பற்றி, குடும்ப கஷ்டங்கள், உறவினர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு இது போன்ற நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசவே பேசாதீங்க. வறுமை மற்றும் குடும்ப கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டே பசங்க படுக்கும் பொழுது அவங்களுடைய ஆழ்மனதிலும் இந்த ஏழ்மை நிலை பதியும். குடும்ப சூழ்நிலையை பற்றி பசங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும்னா நீங்க காலையில நேரத்துல அல்லது விடுமுறை நாட்கள்ல நீங்க சொல்லுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இது போன்ற விஷயங்களை பற்றி நல்ல ஆர்வமா நீங்க பேசுங்க. அந்த சிந்தனையோடு அவங்க படுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அவர்கள் நினைத்ததை அடைவதற்கான நிறைய வாய்ப்புகளை வாரி வழங்கும். இவ்வளவு தூரம் நம்ம பார்த்ததற்கான காரணம் தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை மிகவும் விழிப்புணர்வுடன் நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை கூட பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம், அல்லது காலையில் நீங்க தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களிலும் சொல்லலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நாம் சொன்னாலே போதும். அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சொல்லலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லங்க. அதாவது குளிச்சிட்டு தான் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. 5 முதல் 10 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினாலே போதும். வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. நல்ல மாற்றங்கள் தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. நைட் டைம்ல அல்லது மார்னிங் டைம்ல சொல்ல முடியாதவங்க எந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு மாதம், அதற்கு பிறகு லைஃப் லாங் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொற்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் பீஸ், டிவைன் பீஸ், டிவைன் பீஸ். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் இது. மனப்பாடம் செய்வதற்கும் சுலபமாக இருக்கும் 2 வார்த்தைகள் தாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். பொதுவாகவே டிவைன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலே ஒரு நல்ல தெய்வீக கவசம் நமக்கு உண்டாகும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லயே எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச வார்த்தை இந்த டிவைன். சோ இந்த டிவைன் பீஸ் அப்படின்ற வார்த்தையை மறக்காமல் நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரே வாரத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.